வணக்கம் நண்பர்களே. இதுவும் அந்த தற்குறிகள் பத்தி தான். ஆனா நிலைமை மிக மிக மோசமான ஒரு நிலைக்கு போய்கிட்டு இருக்கு. சகிக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்னு சொல்றோமே, அந்த சூழலை இந்த தற்குறிகள் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்ப பொன்ராஜ் அவர்கள் தெரிவித்த அந்த கருத்து, அதற்கு எதிராக விஜய் போயிட்டு அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதற்கு அடுத்த டெவலப்மெண்ட் என்னன்னா, இந்த ஜோம்பி கூட்டம், இந்த நாசகார மிக கேவலமான இழிப்பிறவிகளான இந்த தற்குறி பசங்க என்ன பண்றாங்க, பொன்ராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சு ஒரு அரசியல் ஆலோசனை, அவங்க ரெண்டு பேரும் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி பல்வேறு தலைவர்கள், அதே போல பல்துறை நிபுணர்கள் அத்தனை பேருமே சந்திச்சு பேசினாரு. எல்லோருடைய கருத்துக்களையும் அவரு எடுத்துக்கிட்டாரு. பலர் கொடுத்த யோசனைகள், பலர் கொடுத்த திட்டங்கள், அதுவும் எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோத்தையும் அவர் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டார். அதாவது நான் உள்பட பலரும் அவர்கிட்ட அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற திட்டங்கள், யோசனைகள், செயல்பாடுகள் எப்படி அதை செயல்படுத்தணுங்கிறது, இது அவ்வளோத்தையும் ரஜினிகாந்த் அவர்கள் பல்வேறு நிபுணர்களுடன் கலந்து ஆலோசனை பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் ஒருத்தர் தான் திரு பொன்ராஜ் அவர்கள். எதுக்காகன்னா, அவர் டாக்டர் அப்துல் கலாம் கூட இருந்தவர். அவருக்கு அறிவியல் ஆலோசகராக இருந்திருக்காரு. பல்வேறு விஷயங்களில் இருவரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதே போல் அரசியல் நகர்வுகள் தெரிஞ்சவர், பல மாநில அரசியலை அவர் பார்த்துருக்காரு, ஸ்டடி பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நமது அரசியல் பயணத்துக்கு தேவையான ஒரு பாசிட்டிவான இன்புட்ஸ் என்ன இருக்கோ அதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சந்திச்சு ரஜினி அவர்கள் 2-3 முறை சந்திச்சு பேசியிருக்கார். அவர் அப்போ சந்திக்கும் போது எடுத்த புகைப்படங்களை பொன்ராஜ் அவர்கள் வெளியிட்டார். அப்படி வெளியிட்ட அந்த படங்களை இப்போ எடுத்து ட்விட்டர் பக்கத்தில் சமூக வலைதளங்கள் போட்டு ரஜினியை மிக இழிவாக, மிக கீழ்த்தரமாக இந்த நாதாரிங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, பதிவுகள் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரஜினி அதுக்கு மட்டும் நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்கல்ல, எதுக்கு இந்த ஆதவன்ற வளர்ந்த கட்ட நாய் ஒன்று கத்திட்டு போச்சு இல்லையா, அதுக்கு அவரு மறுப்பு தெரிவிச்சார் இல்லையா. ஏன்னா உண்மை இல்லை, அது பொய், அது அப்பட்டமான பொய்ங்கிறதுனால அது மறுப்பை தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அவருக்கு. அதையும் கூட இவனை ஒரு ஆளா மதிச்செல்லாம் அந்த மறுப்பு தெரிவிக்கல, போற போக்குல அப்படி தட்டி விட்டு அவர் மற்றவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டு போயிட்டார். அதுக்கு நீங்க அறிக்கை விட்டீங்கல்ல, இதுக்கு ஏன் விடல? யாரு? பொன்ராஜை கண்டிச்சு ரஜினி அறிக்கை விடணுமா? ஏண்டா உங்களுக்கெல்லாம் மண்டையில மூளை இருக்கா, இல்ல மாட்டு சாணி இருக்கா? மாட்டு சாணி கூட ஒரு மதிப்பு இருக்குடா, உங்க மூளைக்கெல்லாம் அது கூட கிடையாது. ஒரு அறிவு இருக்கா ஏதாவது? ரஜினி பொன்ராஜை ஏன் கண்டிக்கணும்? ரஜினிக்கும் பொன்ராஜுக்கும் என்ன தொடர்பு? ரஜினி பொன்ராஜ் கட்சியில் இருக்காரா, அல்லது பொன்ராஜ் ரஜினியோட கூட ஆலோசகராக இருக்காரா? அவர் தனி மனிதரா, அவருடைய ஆதங்கம், கருத்து, இந்த மாதிரி ஒரு தற்குறி கூட்டம், மனித சமுதாயத்துக்கே கேவலமான வெட்கக்கேடான ஒரு கூட்டம் வளர்ந்துருச்சே அப்படின்ற வருத்தத்தை பதிவு பண்ற, எல்லாருமே பதிவு பண்ண வருத்தம் அது. இதை நான் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன். எங்கடா இருந்தாங்க இவங்கெல்லாம்? நம்ம கண்ணுக்கு தெரியாம எப்படி இந்த கர்ம வளர்ந்துச்சு அப்படிங்கிற ஆதங்கத்தை நான் எல்லா வீடியோலையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்படி இந்த கூட்டம் வளர்ந்திருக்க முழு காரணமா இந்த விஜய் என்ற தலைமை தற்குறி, தலைமை நாதாரி தாங்கிறத நான் சொல்லிக்கிட்டே வரேன். அவன் படங்கள் ஏற்படுத்திய விளைவு தான் இந்த மாதிரி கூட்டம் உருவாகி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கூட்டம் கடைசியில் இப்போ ரஜினியை ஏன் இதுல பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல பாஞ்சு விழுந்து கடிக்கிறானுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, பொன்ராஜுடைய மனைவி மகள் படத்தை வெளியிட்டாங்கன்னு காலைல சொல்லியிருந்தல, அதுக்கு அடுத்து அவனை எல்லாம் என்ன கெட்ட வாரத்தில் திட்டுறதுன்னே தெரிலங்க. உண்மையாவே அதெல்லாம் என்ன ஜென்மன்னே தெரில. இதெல்லாம் மனுஷன் சோறு தான் திங்குதுங்களா, இல்லை வேற ஏதாவது போய் திங்குதுங்களா என்றது தெரில. இந்த சனியை எழுதியிருக்கு, பொன்ராஜ் அவருடைய பர்சனல் ஃபோன் நம்பரை வெளியிட்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவரை திட்டுங்க, அசிங்கமாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமூக வலைத்தளத்தில் வெளியிட, உடனே அந்த ஃபோனுக்கு பல 100 கால்கள் போகுது. அவரை அபியூசிவாக திட்டுறாங்க, மிரட்டுறாங்க, கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. இதை எதிர்த்து அவர் காவல்துறையில் இப்போ புகார் கொடுத்துருக்காரு. எனக்கு பாதுகாப்பு தாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒரு நாதாரி கூட்டம், ஒரு இழிப்பிறவிகள், ஒரு கேவலமான ஜென்மங்கள், பொறுக்கிகள், இதுங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இப்படி மிரட்டுங்க, எனக்கும் என் குடும்பத்தாருக்கும்
பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காவல்துறையில் இப்போ புகார் கொடுத்துருக்காரு. இது ஒரு பக்கம்னா, இன்னைக்கு நான் பார்த்ததுலயே வந்து சிறந்த காணொலி அப்படின்னு சொல்றது எதுன்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ரொம்ப 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 சரியான ஒரு பாயிண்ட்டை வந்து அவர் இப்பதான் சொல்லியிருக்காரு அப்படின்னா அத்தனை பேருமே அதை பாராட்டுறாங்க. அது என்னன்னா, இந்த இவன் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ல, உனக்கு கொடுக்க முதல்ல தகுதி இருக்கடா, முதல்ல நியாயமா பார்த்தா உன் மேலதான்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா பெண்களை இழிவுபடுத்துதல், இந்த ஒரு காரணம் போதும், அவன் மேல 100 கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பெண்களை இழிவுபடுத்துதல், அப்படி இழிவுபடுத்துகிற ஒரு பெருங்கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்கிறது. அப்படி அந்த கூட்டத்தினுடைய எந்த ஒரு ஆபாசமான கேவலமான நடவடிக்கைக்கும் தான் பொறுப்பேற்காமல் அவர்களை இன்னும் இன்னும் வளர்த்து விடுவதை போன்ற ஒரு செயலில் ஈடுபடுவது. இதற்காக நியாயமா விஜய் மேலதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இப்ப அதான் கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட் வந்து இங்க சீமான் எடுத்திருக்காரு. எப்படின்னா, அவர்கிட்ட இருந்து கேள்வி கேட்கறாங்க, விஜய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு. அவர் செல்போன்ல இருக்கிற ஆதாரங்கள் அப்படியே காட்டுறாரு. இப்போ இதுல பேசியிருக்கானுங்களே இந்த விஜய் கட்சிக்காரனுங்க அல்லது விஜய் ரசிகர்கள், விஜயனுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கிற கூட்டம் என்னை பத்தி, என் மனைவி மகனை பத்தி, அதே போல எனது தம்பிகள் பத்தி, தம்பிகள் குடும்பத்தை பத்தி, தம்பி நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய குடும்பத்தை பத்தி, அதே போல இன்னும் பல பிரபலங்கள் அஜித், ரஜினி, இப்படி பலரை பற்றியும் வந்து மிக கேவலமாக வந்து அவன் விமர்சனம் பண்ணி, விமர்சனமே கிடையாது, அது அசிங்கமா பேசுறது, இது அப்படியே பரப்புறது, இப்படி பண்ணியிருக்கானுங்க. அதுவும் வந்து ஏஐல இந்த படங்களை வெளியிட்டு ஆபாசமாக படங்களை சித்தரித்து அந்த இறந்து விட்டதாக அல்லது மரண ஒரு அந்த ஒரு கிண்டல் பண்றதுன்றான அது இது எல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்களே. இது எல்லாத்தையும் ஒரு புத்தகமாக போட்டால் 3 புத்தகம் வரும். இந்த 3 புத்தகங்களோட நான் போய் நிக்கிட்டாடா, நான் போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டா, கமிஷனர் கிட்ட கொடுக்கவா, எங்கே கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேள்வி எழுப்பியிருந்தார். அது மிக நியாயமான கேள்வி. இதை சமூக பரப்பில், அரசியல் பரப்பில் பார்த்தீங்கன்னா திரு பொன்ராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு குவிஞ்சிருக்கு. எல்லோருமே, அதுவும் நடுநிலையாக இருக்கிற அத்தனை பேரும் கேட்குறாங்க, அவர் பேசுறது என்னடா தப்பு இருக்கு, நீங்க பேசுறது சரியா, நீ பேசுறது யாராவது நியாயப்படுத்த முடியுமா, அதைத்தான் அவர் வந்து கேட்கிறாரு. அவரை எப்படா தப்புன்னு சொல்லி நீங்க அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நடுவில் வந்து இந்த தாவேக்கா தற்கூரிகள் வந்து அங்கங்க கேஸ் போடுறாங்களாம், வழக்கு தொடுக்கிறாங்களாம் பொன்ராஜ் மேல. காரி துப்புவாங்கடா, டேய் கொடுங்கடா போயிட்டு, இன்னும் இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி விளம்பரம் தேடணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய ஒரே நோக்கமா இருக்கு. அதை அவங்க சிறப்பாக செய்யறாங்க. ஏன்னா எதிர்மறை பப்ளிசிட்டிங்கிறது எந்த விதமான காசு செலவு இல்லாம ஈஸியா கிடைச்சிடும். ஆனா அதனுடைய பலன் என்னங்கிறது கடைசியில் அனுபவிக்க போறது அவனுக்கு தான். ஆனா இப்போதைக்கு நமக்கு எதிர்மறை பப்ளிசிட்டி வேணும், இதை பத்தியே பேசணும், இதை பெரிய அளவுக்கு வந்து ஜனங்களை பேச வைக்கிற விஷயமா மாத்தணும் அப்படின்னு நினைச்சு இதை பண்றா. உண்மையில ஒரு தலைவனா இருந்தா உண்மையிலேயே வந்து அவன் தன்னுடைய ரசிகர்கள் மானத்தை காப்பாற்றணும்னு நினைச்சான்னாக்க இந்த பேச்சு வெளியில் பரவாமல் இருக்கிறதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு தான் யோசிப்பான். நீ யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி பேசின பொண்ணுகளை இனி வந்து 1,00,000 வாட்டி போட்டுப்பாங்க. ஏற்கனவே கோடிக்கணக்கான வீடியோக்கள் பரவிக்கிட்டு இருக்கும். இதை வச்சு மீம்ஸு, இதை வச்சு ஷார்ட்ஸு, இதை கிரியேட் பண்ணி வந்து சமூக வலைதளங்கள்ல முழுக்க வந்து இது ஓடிக்கிட்டு இருக்கோம். இது அந்த பெண்களுக்கு தானே கேவலம். அந்த பெண்களை பார்க்குற இடத்துல காரி துப்ப மாட்டாங்க, செருப்பால் அடிக்க மாட்டாங்க. அந்த ஒரு நிலையை இப்போ இந்த விஜய் இந்த வழக்கு தொடுத்ததன் மூலம் பொன்ராஜுக்கு எதிராக இந்த தற்குறி பொறுக்கிகளை வந்து தூண்டி விட்டு அவங்க ஊரா போய் வழக்கு போடுறதுக்கு காரணம் யாரு? அவங்க போடுவாங்களா, அதை செய்வாங்களா? அதை தூண்டி விட்டது யாரு? விஜய் தான். நான் இருக்க, நீங்க இப்படி பொறுக்கியவே இருங்க, இப்படி இந்த மனநிலையோட சுத்துங்க, ஆண்களாகட்டும் பெண்களாக இருக்கட்டும், இந்த பொறுக்கி மனநிலையோட சுத்துங்க, எந்த காலத்துல திருந்துடாதீங்க, இன்னும் 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 வந்து அவங்கள ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கான். அதைத்தான் வந்து நீங்க இப்ப பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உண்மையில இந்த தமிழ்நாடு பார்க்காத, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கேவலமான காட்சிகள் இதெல்லாம். என்னுடைய ஆயுளில் இத்தனை ஆண்டு காலத்தில், இத்தனை ஆண்டு கால பத்திரிகை அனுபவத்தில் இப்படி ஒரு கேடுகட்ட தலைவனை நான் பார்த்ததும் இல்லை. இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு கும்பல், ஒரு லும்பன்ஸ், ஒரு 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 இழிப்பிறவி கூட்டம், இந்த கூட்டம், இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து நான் என்னுடைய வாழ்நாளில் இதுவரைக்கும் நான் சந்திச்சதே இல்லை.
அந்த கூட்டத்தை பார்க்கும் போதெல்லாம் நடுநிலையாக சிந்திக்கிற, அரசியல் தாண்டி இந்த சமூகத்துக்காக சிந்திக்கிற அத்தனை பேருக்கும் ஆவேசமும் கோபமும் வந்து அப்படி வருது. அப்படி வர்றத வந்து எல்லோருமே இன்னைக்கு பதிவு பண்ணதை நான் பார்க்குறேன். அது அரசியல் தலைவர்களாகட்டும், ஊடகர்களாகட்டும், அல்லது சமூக பரப்பில் பொதுமக்களாகட்டும், என்ன நினைக்கிறது தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி பதில் எடுக்கிறாங்க ஒரு தொலைக்காட்சியில. அத்தனை பேரை வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி வந்து திட்டுறாங்க இந்த பசங்களை. இதெல்லாம் வந்து என்ன ஜென்மங்கடா, எங்க போகுதோ தெரியலையே அப்படின்னு எல்லாருமே வந்து வருத்தப்படுறாங்க. ஸோ அந்த மட்டில் ஒரு சின்ன ஒரு திருப்தி இந்த மாதிரி கூட்டத்தை பார்க்கும்போது ஆவேசமும் கோபமும் கொதிப்பும் வருது. இது இப்ப நான் சொல்றது வந்து ஏதோ ஒரு டெத் அபியூஸா நினைச்சுக்காதீங்க. ஐயோ, இந்த கூட்டத்தை அப்படியே இந்த தானோஸ் மாதிரி ஒரு சிட்டிகை போட்டு அப்படியே வந்து காணாம போயிட செய்ய முடியுமா? அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இந்த ஒரு கூட்டத்தை ஏதோ கனவுல பார்த்த மாதிரி நினைச்சு அப்படியே வந்து அழிச்சிடணுங்கிற அளவுக்கு ஆவேசமும் கோபமும் வருது. ஆனா நடைமுறை யதார்த்தத்தை நம்ம ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கும்பல் வளர்ந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு தற்குறி பய வந்து அதை வளர்த்து விட்டுட்டு தனக்கு ஆதரவாக அதை வந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. எவ்வளோ பேர் வேணா சாவுங்க, நான் நல்லா வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்றத மனநிலையில் அவன் இருக்கா. அதை இந்த சாவுன்னும் போது தான் ஞாபகம் வருது. இவன் வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்துகிறேன் அப்படின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணால், அப்புறமா வந்து ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணால், ரெண்டுத்துக்குமே வந்து தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு, அனுமதி மறுத்திருக்கு. காரணம், இந்த அனுமதி கேட்பதுங்கிறது 2 நாளைக்கு முன்னாடி கேட்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கு. அது கூட நேரில் வரக்கூடாது, இணையத்தில் தான் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணி அனுமதி வாங்கணும், நேர வந்து என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி இவனுங்க நேர போய் நிற்கிறானுங்க. எப்போ இன்னைக்கு கூட்டம்னா, நேற்று சாயந்தரமா 4 மணிக்கு போயிட்டு பர்மிஷன் கேட்குறாங்க. நாங்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டம் தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் நடத்துகிறோம், அனுமதி கொடுங்கன்ட்டு. ஏண்டா 2 நாள் முன்னாடி ஆன்லைன் தானே உங்களை பண்ண சொன்னோம், அதெல்லாம் கொடுக்க முடியாது போடான்ட்டாங்க. அதற்கு அடுத்து தேர்தல் பரப்புரைங்கிறது நாளைக்கு ஆரம்பிக்கிறதா இருந்தது பெரம்பூர் தொகுதியில். அதுக்கு இடம் ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. அந்த இடத்த பார்த்த உடனே இந்த இடத்துல 3000 பேர் எல்லாம் வந்து தாங்காது. இந்த இடம் ஒரு 100-200 பேரை கூட்டி வச்சு தெருமுனை பிரச்சாரம் பண்ணுற இடம் இது. இங்கே வச்சு இந்த மாதிரி ஸ்டாம்பீடு ஏற்படுத்தி இங்கேயும் 10 பேரை கொண்டுறாதீங்கடா, அதற்கு அனுமதி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதை சொன்னது யாரு? தேர்தல் அலுவலர், தேர்தல் கமிஷனர், தமிழ்நாடு தலைமை தேர்தல் கமிஷனர் சொல்லியிருக்காங்க. இப்ப இவன் என்ன சொல்றான், இந்த அனுமதி மறுப்புங்கிறது திமுக வேலைங்கிறான். பழையத்துக்கு அப்படியே திமுக மேல போடுறான். அதிகாரம் எல்லாம் திமுக ஆதரவா இருக்காங்களாம். டேய் அறிவு கட்ட நாயே, நீ தாண்டா வந்து 2 நாள் முன்னாடி உங்க ஆள் தான் கூட்டம் போட்டு பேசுறான். என்னன்னு, தேர்தல் அறிவிச்சுட்டா இந்த அரசுக்கு அதிகாரம் இல்லை, இந்த போலீஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டில் வந்துடும், நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்யலாம், நம்ம யாரும் தடுக்க முடியாது. அப்போ இந்த தொலைபதி அப்படியே வீடு வீடா வந்து அப்படியே அறுத்து தள்ளிடுவான் அப்படின்னு சொன்னது யாரு? அந்த நெட்டக்காலம் வளர்ந்துகிட்ட நாதாரி, அந்த நாய் தான் இதை சொல்லுச்சு. இன்னைக்கு அந்த தேர்தல் ஆணையர் தான் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன்றார். ஏன்னா கிரவுண்ட்ஸ், அவர் என்னைக்கே ரீசனை கரெக்டா பார்ப்பாங்க. நீ போலீஸ் கிட்ட பர்மிஷன் கேட்கலக்கன்னா தேர்தல் அதிகாரி கிட்ட கேட்கிற, அவங்க முழுக்க காவல் தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையங்கிறது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில், மோடியின் கட்டுப்பாட்டில் இயங்குவது. இங்க இருக்கிற திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய குற்றச்சாட்டு, இந்த தேர்தல் ஆணையம் நியாயமா தேர்தல் நடத்தாது அப்படின்னு அவங்க கண்களை வடக்கண்ணை ஊத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் ஆணையத்தை தான் அவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த தேர்தல் ஆணைய அதிகாரி தான் உனக்கு அனுமதி தர முடியாதுன்றாங்க. காரணம், அவர்கள் நிபந்தனையை நீ நிறைவேற்றல, அவ்வளவுதான். இப்ப இத்தனை நாள் நீ என்ன பண்ணுந்த, அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்த போலீஸ் கிட்ட. போலீஸார் 10 நாள் முன்னாடி பர்மிஷன் கேட்கணும், 20 நாள் முன்னாடி பர்மிஷன் கேட்கணும்னா வேணும்னே 2 நாள் முன்னாடி போய் மனு கொடுக்கறது. அதுல 4999 பேருன்னு சொல்லிட்டு ஃப்ராடு பசங்க. இந்த ஃப்ராடு எங்கெல்லாம் தொடருது பாருங்க இவனுடைய ஃப்ராடுத்தனா. அங்க போயிட்டு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு 10,000 பேர் 20,000 பேரை கூட்டி அங்க இருக்கிற சட்டம் ஒழுங்கு அடிச்சு நொறுக்கிட்டு, அங்க இருக்கிற வயல்கள் அங்க அந்த சாலைகள் அத்தனையும் வந்து நாசப்படுத்திட்டு 1-2 பேரை கொண்டுட்டு வர வேண்டியது. இதைத்தான் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு தேர்தல் அதிகாரி அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. நீ கேட்கிற நேரத்துக்கெல்லாம் மயிறு உனக்கெல்லாம் வந்து அனுமதி கிடையாது. நாங்க சொல்ற நிபந்தனையை 2 நாள் முன்னாடி அனுமதி கேளு, சரியான இடத்த தேர்ந்தெடுத்து கேளு, அப்பதான் தர முடியும். ஏண்டா 100 பேர் கூட
நிக்க முடியாத ஒரு இடத்துல உன் போன பஸ் அதை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு நீ பரப்புரை பண்ணுவ. அங்க வந்து 3000 பேர் கூடுவாங்க, அதுல ஒரு 300 பேர் சாவடிக்கணும். சாவடிக்கிறது அவன் நோக்கமா இருக்குமா அப்படின்னு கேட்பீங்கல்ல, அதுதான் அவன் நோக்கமே. சாவணும், செத்தாதான் அது பேசு பொருளாகும். அதை பத்தியே எல்லாரும் பேசுவாங்க. தேர்தல் வரைக்கும் அதை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கணும். அதுதான் பைசா செலவு இல்லாம அவன் எதிர்பார்க்கிற பப்ளிசிட்டி. எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு ஒண்ணு இல்லை. ஏற்கனவே 54 பேர் செத்தாங்க, இம்மி அளவு கவலைப்படல. இன்னைக்கு வரைக்கும் இந்த 54 பேர் சாவுக்காக இந்த நாய் ஒரு வார்த்தை பேசல, ஒரு இரங்கல் தெரிவிக்கல, ஒரு பொறுப்பு எடுத்துக்கல. எல்லாம் இவனை பார்க்க வந்து, அதுவும் கடைசியா செத்தான அந்த பையன், காலேஜ் பையன், உண்மையிலேயே அதை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. இவனை பார்க்க வந்து பரிதாபமா செத்த அந்த பையன் உள்பட யாரையுமே இவன் ஒரு பொருட்டாவே நினைக்கல. அப்படிப்பட்ட அந்த நாய் வந்து இனி வர்ற நாட்கள்ல கூடுகிற கூட்டத்துல எத்தனை பேர் செத்தாலும் இவன் கவலைப்பட போறதில்ல. அதுக்காக தேர்தல் ஆணையமோ காவல்துறையோ கவலைப்படாம இருக்க முடியுமா? தேர்தல் ஆணையம் நீ இந்த நிபந்தனைகளை பின்பற்றி அனுமதி கேட்டா, சரியான இடத்த காமிச்சு அனுமதி கேட்டா நான் கொடுப்பேன். ஆனா இந்த மாதிரி எல்லாம் கேட்டா அனுமதி கொடுக்க முடியாது, போடா மயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியே மூஞ்சில் அடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அதுவும் இன்னைக்கு தாஜ் கோரமண்டல்ல எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. இதுதான் நடக்கணும். இதுக்கு திமுக மேல பழி போடுறா. அறிவு இருக்கிறவ அதை அறிவு இருக்கிற நம்ப மாட்டா. அறிவு கெட்ட மாட்டு மூளை கூட இல்ல, அது வேற ஏதாவது மாட்டு சாணி ஏதாவது வச்சிருப்பான் அந்த மண்டையில, இல்ல மனுஷனதே கூட வச்சிருப்பான் போல அவனுங்க எல்லாம். அந்த மாதிரி கேவலமான ஜென்மங்கள் இதை நம்புவான். எது திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு இதனால சொன்ன திமுக ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு பவரே கிடையாதுன்னு. இப்ப எப்படி திமுக வந்து பண்ணுது? எந்த அதிகாரி திமுக கண்ட்ரோல்ல இருக்கான்னு சொல்ற? காவல்துறையே தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவை தான் அவங்க நிறைவேற்றுறாங்க. நீ எப்படி வந்து நீ திமுகவை நீ குறை சொல்ற?